விடாமுயற்சி மூவியை பற்றி தனஞ்சயன் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இன்டர்வியூவில் சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அவரோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலட்டா சேனல் யூடியூப் சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். என்ன மாதிரி அப்டேட் சொல்லியிருந்தார் அப்படின்னா, சென்சார் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, என்ஓசி அண்ட் காப்பிரைட் ப்ராப்ளமும் ஆல்மோஸ்ட் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ ஜான்வரி 24 அப்புறம் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் எதிர்பார்க்கலாம். என்ன ஒரு 10 நாள் 15 நாள் தள்ளி வந்துருச்சே தவிர படம் கண்டிப்பாக இந்த மாதம் எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆக தான் போகுது அப்படின்ற மாதிரி கலட்டா யூடியூப் சேனலுக்கு அவர் அஃபிஷியலாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ ஏற்கனவே வந்து லைக்கா சைடில் சென்சார் ரிப்போர்ட்டை வெளில ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரெய்லர் சென்சாரும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு ப்ரோமோவோ இல்லை ட்ரெய்லரோ வரும் அப்படின்ற மாதிரி தான் பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கரும் எல்லாருமே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் லைக்கா வந்து அமைதியாகவே இருந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கூடவே விடாமுயற்சி ஓடிடி ரைட்ஸை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்கன்றதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸு. ஸோ குட் பேட் அக்லி படம் போலவே விடாமுயற்சி மூவியவும் 5 லாங்குவேஜில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். போஸ்ட் தேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு அப்புறம் இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ஓசி ப்ராப்ளம் சால்வ் ஆல்மோஸ்ட் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான். லைக்கா இதை ஒரு ப்ரோமோ மாதிரி சின்னதாக ரிலீஸ் பண்ணி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இந்த பொங்கலுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா தலை ஃபேன்ஸ் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுறது ஒரு சின்ன ப்ரோமோ இல்லை ட்ரெய்லர், அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் டேட். ஸோ ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணாவே போதும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதை ஃபஸ்ட்டு அவங்க சைடில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி.